ஹாய் மிஸ், திஸ் இஸ் டொரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டொரா. இப்போ நம்ம ஜிம்மினோட டூ ஷார்ட்டான ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்டா. பிஎல் லவ் பிளாக் குயின் அப்படின்ற ஒரு ஐடியிலிருந்து எனக்கு ஒரு நல்ல நல்ல கமெண்ட்ஸாக வரும். அந்த கமெண்ட்ஸை படிக்கும் போதெல்லாம் என் முகம் ஃபுல்லாக பல்லாக தான் இருக்கும். அப்படி சிரிச்சுக்கிட்டே படிப்பேன். அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் இருக்கும். நான் போட்ட எல்லா ஒன் ஷாட்ஸ்லையுமே அவங்களோட கமெண்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க மட்டும் இல்லை, DPIX2KK அப்படின்னு ஒரு ஐடி, அந்த ஐடியில் இருந்து கூட எனக்கு கமெண்ட்ஸ் வரும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் போகிற எல்லா ஒன் ஷாட்ஸ்லையுமே இவங்க 2 பேரோட கமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நான் பழசு ஸ்டார்டிங்கில் போட்ட ஒன் ஷாட்ஸுக்கெலாம் கூட இப்போ பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் நெக்ஸ்ட் வர ஒன் ஷாட்ஸில் நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் தனியாகவே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டு எதில் விட்டுருப்பனோ அதுலேருந்து இந்த பாட்டை கண்டினியூ பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. போதும். நீங்கள் பேசினது கேட்டு கேட்டு என் காதுலேருந்து ரத்தமே வந்துடும் போல். இனிமேல் நீங்கள் மிரட்டுறதுக்கு பயந்துட்டு நான் இருக்கிற பர்சனாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன வேணாலும் மிரட்டிக்கோங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஓ, இவன் வாயால் மிரட்டுறான், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டான்னு நினச்சதுனால தான் நீ இவ்வளவும் பண்ணுற. இது உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெட்லேயே புஷ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். நீங்கள் செம்மையாக பயந்துட்டீங்க. என்ன பண்ணுறீங்க? எழுந்துருங்க. என்னாச்சு உங்களுக்கு? தள்ளுங்க. இங்கே பாரு, இவன் வாயால் மிரட்டுறான், எதுவும் பண்ண மாட்டான்னு தானே நீ ஓவராக ஆடிட்டு இருந்த. இனிமேல் வாயால் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீ கேட்கலனா இந்த மாதிரி தான் நடக்கும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருங்க, சும்மா என்னை மிரட்டிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நான் தான் சொல்கிறேன்ல, நான் வரல, எனக்கு வர விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்களேன். எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? எனக்கு உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்லலாம் கலந்துக்கணும்னு அவசியமும் கிடையாது. என்னை தயவு செய்து விட்டுருங்க. நீ சொன்ன கேட்க போட்ட இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்லேயே பைட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? வலிக்குது, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனை போட்டு நீங்கள் அப்படி அடிக்கிறீங்க. ஜிம்முனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் செம்மக்கோமா உங்களோட 2 கையும் பிடிச்சி உங்களோட ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிவிட்டு, என்ன நான் சொல்கிறது கேட்க மாட்டேன், நீ சொல்கிறது மட்டும் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கீனா அவங்கள கிஸ் பண்ணுறான். உங்களோட ட்ரெஸ்ஸோட பட்டன்லாம் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் நான் வரேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், இதெல்லாம் பண்ணாதீங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ், நான் வரேன். இப்போ என்ன உங்களுக்கு? நான் வரணும் தானே, நான் வரேன், ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி வா வழிக்கு. இதுக்கப்புறம் நீ என்ன தான் கெஞ்சினாலும் நான் உன்னை விட மாட்டேன், புரிஞ்சுதா? ஒழுங்கு மரியாதையாக இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு. உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். அதுக்கப்புறம் நீங்களும் எழுந்து போயிட்டு ரெடியாகி அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜிம்மனோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு ரீச் ஆகிட்டீங்க. எல்லாருமே அங்கே ஜிம்மனோட ஒட்டுமொத்த ரிலேட்டிவ்ஸு, அந்த அரசியல்வாதிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க. ஈவன் உங்களோட பேரண்ட்ஸ் ஆல்சோ. நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸை பார்த்ததும் அவங்கள கண்டுக்காமல் நின்றுட்டுருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இங்கே எதுவும் பேசிக்க வேண்டாம், உங்கள் 2 பேருக்குள்ளே ப்ராப்ளம் போயிட்டுருக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரிய வேணான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே கேட்டுக்கல. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே நீங்கள் ஜிம்மனை இன்சல்ட் பண்ணுற மாதிரியும் பேசுகிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அவனுக்கு ரொம்ப கோவமாக வருது. ஜிம்முன்னு ஒன்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நீங்கள் செய்கிறீங்க. ஜிம்முன்னு ஒன்று செய்யாதன்னு சொல்கிறான், ஆனால் அதை நீங்கள் கேட்கவே மாட்டேன்றீங்க. இதனால நிறைய பேர், என்ன புருஷன் சொல்கிறத பொண்டாட்டி கேட்கவே மாட்டேங்கிறா, அந்தளவுக்கு ஜிம்முன் பொண்டாட்டி தாசனாக மாறிட்டானா என்ன அப்படின்னு நிறைய பேர் ஜிம்முன் காது பட பேசுகிறது ஜிம்முனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அவங்கக்கிட்ட நிறைய டைம் சொல்கிறான், ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல. இப்போது வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டீங்க. ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. உங்களை பிடிச்சி கத்துறான்.
நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் எதுவுமே கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு கோவம் தலைக்கேறி உங்கள் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். உங்களால் மூச்சை விட முடியல. ரொம்ப டைட்டாக போட்டு உங்கள் கழுத்தை நெருக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எ என்ன பண்ணுறீங்க? விடுங்க, எனக்கு வலிக்குது, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட உங்கள் நெக்கில் இருந்து அவனோட கையை எடுக்கவே இல்லை. அவன் கோவமாக கத்துறான். என்னடி, என்ன என்னை அசிங்கப்படுத்தணும்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? அங்கே எத்தனை பேர் என்னை எப்படியெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? எனக்கு அங்கே நிற்கவே அவமானமாக இருந்துச்சுடி. ஏன்டி நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை நெரிச்சிக்கிட்டே கேட்குறான். நீங்கள் கையை போட்டு நல்லா தட்டுறீங்க. அப்போ ஜிம்மன் எங்கே உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ சொல்லிட்டு கையை எடுக்கிறான். அப்போ நீங்கள் பைத்தியமா பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? என்னாச்சு உங்களுக்கு? இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டியா? ஏய், நீ எதுவுமே பண்ணலையாடி? எதுவுமே பண்ணலையா? இப்போ என்ன உங்களுக்கு? ஆமாம், நான் பண்ணேன். பிகாஸ் நீங்கள் நான் சொல்கிறது கேட்கலல்ல. என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போனீங்க. அப்போது எனக்கு பிடிக்கலன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன். இதுக்கப்புறம் உங்களால் என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல. அதுக்காக தான் நான் பண்ணேன். அதுக்காக அதுக்காக ஏன்னா அவங்க எல்லோரும் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியுமாடி? ஆ எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஓ உங்களுக்கு உங்களை பற்றின மட்டும்தான் கவலையா? எனக்கு பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்னு என்னை விட்டுருங்களேன். எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? இங்கே பாரு வையன், திரும்ப திரும்ப அதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காத. நீ எனக்கு ஒய்ஃபாக இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்ட. உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டும் சரி, நீ அதை பண்ணி தான் ஆகணும். ஏன் ஏன் பண்ணி தான் ஆகணும்? அப்படி ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா சொல்லுங்கள். அந்த மாதிரி ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? நம்ம புருஷன் சொல்கிறது கேட்டே ஆகணும்னு எங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசை, விருப்பம், வெறுப்புன்னு எதுவுமே இருக்கக்கூடாதா? சொல்லுங்கள். இங்கே பாரு, நான் அப்படி போதும். சும்மா நீங்கள் இதையே பேசிகிட்டு இருக்காதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. உங்களுக்கு நெக்கெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது, வலிக்குது. உங்களுக்கு பெயின் தாங்க முடியாமல் நீங்கள் அப்படியே பெட்டில் சுருண்டு படுத்துக்கிட்டீங்க. உங்கள் கண்ணது டியர்ஸ் அப்படியே நீங்கள் தூங்கிட்டீங்க அழுதுகிட்டே. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் தூக்கமே வராமல் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் தூக்க கலக்கத்தில் டேர்ன் பண்ணி ஜிம்மன் பக்கம் படுக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களோட நெக்கை பார்க்குறான். அது ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது. அவனை நினச்சி அவனுக்கு கோவம் வருது. யார் மேலே இருக்க கோவத்தை உங்கள் மேலே காமிச்சிட்டோமோ அப்படின்றது அவனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஜிம்மன் ஒரு ஆயில்மெண்ட்டை தான் எடுத்து உங்களுக்கு போட்டு விட்டுட்ருக்கான். உங்களுக்கு சில்லுன்னு உங்கள் நெக்கு மேலே பட்டதும் உங்களுக்கு பெயினாக இருக்குது அப்படின்றீங்க. சாரி 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 வயன், ஐம் ரியலி சாரி அப்படின்னு அவன் பொறுமையாக சொல்லிவிட்டு அந்த ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டுட்டு உங்களே பார்க்குறேன். ஏன்டி, ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? நான் உன்னை நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறது தான் ஏன்டி நீ நினைக்கிற? எனக்கு நீ இல்லாமல் எங்கேயுமே போக பிடிக்கல. நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்டி. அது உனக்கு புரியுதா இல்லையா? ஏன் ஏன் உனக்கு அது புரியவே மாட்டேங்குது? எப்போ பாரு நான் தப்பானவனாகவே பார்க்குறேன். எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வயன். எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும்டி. அதனால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணுறேன். ஆனால் நீ என்னை உன்கிட்ட ஆஷாவே பிஹேவ் பண்ண வைக்கிறடி. இப்போ பாரு, உனக்கு தாண்டி நான் வலியை கொடுக்குறேன். ஏன்டி அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? என்னை எப்போ தான் என்னை ஏற்றுக்க போகிற? என்னால் முடியலடி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் வயன். ஐம் சாரி. இதுக்கப்புறம் என் கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்டி. உன்கிட்ட காட்ட மாட்டேன் வயன். ஐம் சாரிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாப்பா, ஜிம்மன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான். இப்போ இல்லை, மேரேஜ்க்கு முன்னாடியிலேருந்தே உங்களை லவ் பண்ணுறான். உங்களை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அவன் தான் வீட்டில் சொல்லி உங்களை மேரேஜ் பண்ணிக்க சொல்லியிருப்பான். நீங்கள் அது பிஸ்னஸ் டீலுக்காக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஜிம்மனுக்கு நீங்கள் இன்னொருத்தரை லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எங்கே நீங்கள் அவனை விட்டுட்டு போயிடுவீங்களோன்ற ஒரு பயத்தாலே தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷனாக வந்திருக்கும். இப்படி தான் நீங்கள் வினித் கூட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சது அப்பயும் உங்ககிட்ட கோவப்பட்டிருப்பான். இது எல்லாமே ரீசன் அவங்கள லவ் பண்ணா அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இருக்கும். இப்போது ஜிம்மனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அவனுக்கு தூக்கமே வரல. உங்களை கஷ்டப்படுத்திட்டோம்னு நினச்சி அவனுக்கு தூக்கமே வராமல் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஏர்லி மார்னிங் போல் தான் அவன் தூங்கியிருப்பான். நீங்கள் எழுந்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. உங்களால் பேசக்கூட முடியல.
அந்த இடம் ஃபுல்லா ரெட்டிஷ்ஷா இருக்கு. நீங்க ஜிம்முன பார்த்து மொறச்சு திட்டிக்கிட்டே உங்களோட ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டீங்க. ஜிம்மன் நல்லா தூங்கிட்டுருக்கான். அவன் லேட்டா தான் தூங்குனதுனால அவன் எழுந்துக்கவே இல்ல. நீங்களும் கீழ போயிட்டு பார்க்குறீங்க. ஜிம்மனோட அப்பா, அம்மா யாருமே இல்ல. ஸோ நீங்க அவங்க போயிட்டாங்க போல, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க போய் ஹால்ல படுத்து தூங்கிட்டீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க எதுவுமே சாப்பிடவும் இல்ல. டைம் ஒரு 10 மணி போல இருக்கும். ஜிம்மன் கீழ வரான். சார் நான் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா?" ஓகே." அப்படின்னு சொன்னதும், அவங்களும் எடுத்து வைக்கிறாங்க. "வயன் சாப்பிட்டாளா?" "இல்ல சார்." "என்ன சொல்றீங்க? சாப்பிடலையா?" "இல்ல சார். நான் சாப்பிட சொல்லி கூப்பிட்டேன். எனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு இதோ ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. "என்ன சொல்றீங்க?" "ஆமா சார்." "சரி ஓகே. நான் அவ எழுந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்." "சார், ஃபுட்டெல்லாம் ஆறிப்போகுது சார். ரொம்ப சீக்கிரமே செஞ்சுட்டேனா, அதனால தான் சொல்றேன். நீங்க சாப்பிடுங்க. நான் வயன் மேம் எழுந்ததும் அவங்களுக்கு சூடு பண்ணி குடுத்துக்கிறேன்." "இல்ல பரவால்ல. ஃபுட் ஆறுனாலும் பரவால்ல. அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லன்னா அவளோட நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். சரியா?" "ஓகே சார்." அப்படின்னு சொல்ட்டாங்க. ஜிமுனும் அங்கேருந்து கிளம்பிட்டான். எப்படியோ டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க காலேஜ்க்கே போகல. உங்களுக்கு பெயினா இருக்கிறதுனால, மெய்டு ஃபோன் பண்ணி ஜிம்மன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஜிம்மும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருப்பான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் இருக்கும். ஜிம்மன் வீட்டுக்கு வரான். "அவ சாப்பிட்டாளா?" "இல்ல சார்." "என்ன சொல்ற? நான் உனக்கு அவளுக்கு சாப்பாடு குடுக்க சொல்லி சொன்னேனா இல்லையா?" "நான் சொன்னேன் சார். ஆனா அவங்க கேட்கவே இல்ல. நான் அதையும் மீறி அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணா, அவங்க சாப்பாட தட்டி விடுறாங்க சார்." "நீ இத சொல்றதுக்காகவா இங்க இருக்க? ஆ? என்கிட்ட நீ அப்பயே கால் பண்ணி சொல்லியிருந்தா, நான் அவளுக்கு சாப்பாடு குடுத்துருப்பேன்ல. ம்?" "சார் நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் எங்க மெய்டு. அவங்க சொல்றத நான் கேட்டு தானே சார் ஆகணும். அவங்கள ஒரு கட்டத்துக்கு மேல என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியல சார்." "போங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சனுக்கு போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு மேலே வரான். நீங்க படுத்துட்ருக்கீங்க. "வயன், வயன் எழுந்துரு." நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சைலண்டா படுத்துட்டு இருக்கீங்க. "வயன் உன்ன தான் எழுந்துரு" அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு எழுப்பி உட்கார வைக்கிறான். "இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு சாப்பிடாம இருக்க?" "எனக்கு பசிக்கல." "காலையிலேருந்தே உனக்கு பசிக்கலையா?" "ஆமா, பசிக்கல." "இங்க பாரு வயன், என் மேல இருக்க கோவத்த சாப்பாட்டு மேல காமிக்காத. ஒழுங்கா சாப்பிடு." "நான் தான் வேணான்றேன்ல." "இங்க பாரு வயன், ஒழுங்கா சாப்பிடு." ஏன் என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? நான் தான் வேண்டாம், வேண்டான்னு சொல்றேன்னா, ஏன் கேட்கவே மாட்டேன்றீங்க? நிம்மதியா என்ன இருக்கவே விட மாட்டீங்களா கொஞ்ச நேரம் கூட? எதுக்கு எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் எனக்கு வேண்டாம். ஆனா விடுங்களேன். எனக்கு பசிக்கல. இங்க பாரு வயன், நீ எதுல வேணாலும் அடம் பிடி. பிடிவாதமா இரு. சரியா? அதுல நான் விட்டு குடுத்து போறேன். ஆனா சாப்பாடு விஷயத்துல நீ பிடிவாதம் பிடிக்காத. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஒழுங்கா சாப்பிடு வயன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். சரியா? சாப்பிடு. எனக்கு வேண்டாம். இங்க பாரு வயன், திரும்ப திரும்ப சொல்றேன். என் மேல இருக்க கோவத்த சாப்பாடு மேல காமிக்காத. சாப்பிடு. வேண்டாம். ஏன் வயன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஆ? உனக்கு என்ன அடிக்கணுமா? திட்டணுமா? இல்ல என்ன கொல்லணுமா? என்ன வேணாலும் பண்ணு. ம்? சாப்பிடாம இருக்காதடி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வேண்டாம். அப்படியா? சரி ஓகே. உனக்கு எவ்ளோ பிடிவாதமா இருக்கணுமோ இருந்துக்க வயன். சரியா? ஆனா ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. மார்னிங்லேருந்து நானும் சாப்பிடல. பிகாஸ் நீ சாப்பிடலன்றதுக்காக. ஓகே? நான் இனியும் சாப்பிட மாட்டேன். நீ எப்போ சாப்பிட்றியோ அது வரைக்கும் என் வாயில பச்ச தண்ணி கூட போகாது. ஓகேவா? நான் சாப்பிடவும் மாட்டேன். என்ன நீ கஷ்டப்படுத்தணும். நான் சாப்பிடாம இருந்தா தான் உனக்கு இஷ்டம். உனக்கு ஓகே. உனக்கு சந்தோஷம்னா, நீ எவ்ளோ நேரம் வேணாலும் சாப்பிடாம இரு. எத்தன நாள் வேணாலும் சாப்பிடாம இரு. ஓகேவா? ஆனா நீ சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிளேட் அங்கேயே வச்சுட்டு, அங்கேருந்து போறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன இவன் மார்னிங்லேருந்து சாப்பிடலையா? எதுக்காக சாப்பிடல? ஏன் சாப்பிடல? நான் சாப்பிடலன்னு சாப்பிடலையா? அப்படின்னு இதே தான் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க உங்களால ப்ராசஸ் பண்ணாம இருக்கவே முடியல. ஜிம்மன் பேசுறது மட்டும் தான் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் சாப்பிடல, சாப்பிடல, சாப்பிடலன்னு சொல்லிட்டு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போதான் ஜிம்மன் வீட்டுக்கே வரான். ரூம்க்கு வந்து பார்க்குறான். நீங்க படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அவன் கொண்டு வந்த பிளேட்ல சாப்பாடு அப்படியே இருக்கு. ம். சாப்பிடல, சாப்பிடல. நான் என்ன ஆனாலும் பரவால்ல. நான் சாப்பிடாம பட்டினி கிடந்தாலும் பரவால்ல. ஆனா, அவளுக்கு
அவ பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் அப்படின்ற மாதிரி பிடிவாதமா இருக்கால்ல. எதுக்குடி இப்படி இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வரும்போதே ஒரு பியர் பாட்டில் எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த கோவத்திலே அத அப்படியே ப்ரெஸ் பண்ணியிருப்பான். ஸோ அது உடஞ்சு அவன் கையிலலாம் பட்டுச்சு. அந்த சவுண்டு நீங்க நொறுங்குன சவுண்ட், அப்புறம் கீழ விழுந்த சவுண்டெல்லாம் கேட்டு பயந்து எழுந்துக்கிறீங்க. பிகாஸ் ஜிம்மன் வீட்ல இல்ல. சடனா ரூம்குள்ள இப்படி சவுண்டு கேட்கவும் நீங்க பயந்து எழுந்து லைட் போட்டு பார்க்குறீங்க. அங்க ஜிம்மன் தான் இருக்கான். இப் லூசா நீ? என்ன பண்ணி வச்சிருக்க? ஆ எதுக்கு இப்படி பண்ண? கையில பாரு எப்படி ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்பீடா எழுந்து வரீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள வரவிடாம ஃப்ரண்ட்ல கைய காமிச்சு ஸ்டாப் பண்ணி, உங்கள அப்படி நிக்க வைக்கிறான். "பைத்தியமா புடிச்சிருக்கு உனக்கு? எதுக்கு இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்குறீங்க. "ஆமாடி, ஆமா. பைத்தியம் தாண்டி புடிச்சிருக்கு உன் மேல" அப்படின்றான். நீங்க அவன் சொல்றது சரியா உங்களுக்கு புரியாம, "லூசு என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு போயிட்டு பெட்ல உட்கார வைக்கிறீங்க. "பைத்தியமா உனக்கு? எதுக்கு இப்ப நீ இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் எதுவுமே சொல்லாம சைலண்ட்டா இருக்கான். "இரு, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் சைலண்ட்டா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன், "என்ன? ஹ? என்ன? என் மேல உண்மையா பாசம் இருக்க மாதிரி சீன் போடுறியா? அ? அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறியாடி? சொல்லு. உனக்கு இது செட் ஆகல. சரியா? இப்படி ஃபேக்காலாம் யாரும் என்ன பார்த்துக்க தேவையில்ல. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும்டி. நீ இப்போ உன் வேலைய பாரு. எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு கவலையே இல்லைல்ல. நீ நிம்மதியா தானே இருப்ப. போ, போயிட்டு தூங்கு. நான் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க, "இங்க பாரு, உன் மேல அக்கறை காமிக்கணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியமே இல்ல. ஒரு மனிதாபிமானத்தால தான் இது எல்லாத்தையும் நான் பண்றேன். உன் இடத்துல யாரா இருந்தாலும் நான் இத தான் பண்ணுவேன்." "ஓ! மனிதாபிமானம்? ம். மனிதாபிமானமா? அதுதான் அதுதான் என்கிட்ட காமிக்கவே மாட்டேங்கிறியேடி. மத்த எல்லாருக்கும் காமிப்ப. ஆனா என்கிட்ட ஏதோ ஏதோ புழுவா பார்க்குற மாதிரி பார்க்குறியேடி. நான் கிட்ட வந்தா 10 அடி தள்ளி போய் நிக்கிற. என்னடி நான் பண்ணிட்டேன்? ஆ? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிற?" அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அவன் பக்கத்துல உட்காந்து அவனோட கையெல்லாம் கிளீன் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் பெயின்ல அப்படின்னு சொல்லி அவனோட கைய எடுக்குறான். "என்ன? ஆ? என்ன? பாட்டில உடைக்கும்போது பெயின் தெரியலையா? இப்போ நான் கிளீன் பண்ணி ஆயில்மெண்ட் போடும்போது தான் உனக்கு பெயின் தெரியுதா? வாய மூடிட்டு சும்மா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைய பிடிச்சு நீங்க போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன், "எனக்கு சந்தோஷமா இருக்குடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆனா தான் நீ என் பக்கத்தில் வருவேனா? தினம் தினம் நான் அடிபட்டுட்டு வருவேன்டி. நீ ட்ரீட்மெண்ட் பண்ணா. ஏன்டி? ஏன் என்னை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்க?" "நிஜமன்" அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்க, "இங்க பாரு, பைத்தியம் மாதிரி எதுவும் வளராம சைலண்ட்டாக படு" அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. "ஆமாடி, பைத்தியம் தானா? நான் பைத்தியம் தான். உன் மேலே பைத்தியமா இருக்கேன்டி" அப்படின்னு சொன்னதும், நீங்க அவனோட கைய விட்டுட்டு அவன பார்க்குறீங்க. "என்னடி? என்ன அப்படி பார்க்குற? ம். உன்ன உன்ன லவ் பண்ணத தவிர நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஆ? ஏன்டி என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிற? ம். சொல்லுடி, சொல்லு. நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றத மட்டும் தானடி பார்க்குற. ஆனா அதில இருக்க லவ்வை ஏன்டி நீ பார்க்க மாட்டேங்கிற? ஆ? அந்த அந்த பொறம்போக்கு வினித் வினித் மேல இருக்கிற அக்கறையும், லவ்வும் என் மேல இல்லையேடி! ஆ? எதுக்குடி? ஆ? எதுக்கு? நான் உன்ன எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? இப்போ இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியிலருந்தே நான் உன்ன லவ் பண்ணிட்டுருக்கேன். ஆனா ஆனா அது உனக்கு புரியலல்ல? ம். என்னைக்குமே புரியாதுடி. நான் படுற வேதனை, கஷ்டம் எதுவுமே எதுவுமே உனக்கு புரியாதுடி அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். நீங்க ஒண்ணுமே புரியாம, நீங்க ஜிம்முனையே ஷாக்டா பார்த்துட்ருக்கீங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு. ஒரு சில வேர்ட் தான் உங்களுக்கு புரியுது. ஒரு சில வேர்ட் புரியல. நீங்க, "ஏய், என்ன சொன்ன இப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து என்ன லவ் பண்ணிட்டுருக்கியா?" "ஆமாடி. ஆமா. ரொம்ப. உன்ன நான் ரொம்ப லவ் பண்றேன். தெரியுமா?" "எப்படிடி? ஆ? லவ் பண்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சது தப்பா? சொல்லுடி. அவ்ளோ பெரிய தப்பா? ஆ?
நான் லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சது பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா? சொல்லுடி. அதனால தான் அந்த கோவம். அதனால தான் டிவோர்ஸ் குடுக்குறேன்னு சொல்றேன். அதுக்காட்டி நான் உன்ன கல்யாணம் பண்ணேன். உன் கூட சந்தோஷமா வாழணும்டி. எனக்கு எவ்வளோ கனவு இருக்கு தெரியுமா உன் கூட வாழணும்னு. ஏன்டி ஏன்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அவனோட கைய ஃபுல்லா பேண்டேட் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து படுக்கிறீங்க. அவன் சொன்னது மட்டும் தான் யோசிக்கிறீங்க. அவன் அப்படியே புலம்பிக்கிட்டே தூங்கிட்டான். இவன் நம்மள லவ் பண்ணானா? எப்போத்துலேருந்து இது எல்லாமே நடக்குது? என்ன சொல்கிறான்னு ஒன்றுமே புரியாமல் உங்களுக்கு தூக்கமே வரல. உங்களுக்கு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க. எங்க ஜிம்மன் இப்போ தான் தூங்கி எழுந்துக்கிறான். அவனுக்கு ஹெட்டு, கையெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. அவன் கைய பார்த்தா கையில கட்டு போட்டிருக்கு. என்ன ஆச்சுன்னு நைட் நடந்ததெல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா, அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இப்படியே அவன் தல பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்க போயிட்டு ஒரு ஹேங்கோவர் ஜூஸ் கொண்டு வந்து அவன்கிட்ட குடுக்குறீங்க. "இத குடி." "எனக்கு வேணாம்." "இங்க பாரு." ஒழுங்கா குடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுத்துட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜிமுன் லெஃப்ட்டில் எடுத்து குடிச்சிட்டு சைலண்ட்டாக படுத்திருக்கான். நீங்கள் கொண்டு வந்து ஃபுட்டை குடுக்குறீங்க. என்ன? ஆ அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? ம். எனக்கு சாப்பாடுலாம் தேவையில்ல. நீ சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். நேற்று கொண்டு வந்த சாப்பாடு கூட அப்படியே வச்சுருக்க சாப்பிடாம. ஆ ஏன்டி? நான் சாப்பிடாம பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல. ஆனா, நீ உன் பிடிவாதத்துலேருந்து இறங்கி வரவே மாட்டல்ல? அப்படித்தானே? அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்ப நீங்க லூசு, லூசு மாதிரி ஏதாச்சும் வளரிட்டு இருக்காத. ஒன்றும் புரியாம எதுக்கு பேசுற? நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். அது நான் உனக்காக கொண்டு வந்து வச்ச சாப்பாடு. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு லூசு மாதிரி வளரிட்டு இருந்தா, அதுக்கு நான் காரணமாயிட முடியுமா? அப்படின்னு கேட்குறீங்க. என்ன? நீ சாப்பிட்டுட்டியா? பொய் சொல்லாத. நான் சாப்பிடணுன்றதுக்காக பொய் சொல்லாத. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? நான் என்ன லூஸா? ஆ? இங்க பாரு. இப்பயும் நான் சொல்றேன். மத்தவங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. சரியா? நீ சாப்பிடலன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. எதுக்காக நீ இது எல்லாத்தையும் பண்ற? ஆ? நான் சாப்பிட்டா சாப்பிட்றேன், சாப்பிடாக்காட்டி போறேன்னு விடேன். நீ எதுக்கு எனக்காக பட்டினி கிடக்கணும்? நான் உன்ன சாப்பிடாம இருக்க சொன்னேனா? இல்லையே! அப்படி எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? சரி ஓகே. மார்னிங்லேருந்து எனக்காக சாப்பிடல. அட்லீஸ்ட் நான் சாப்பிட்டாவாச்சும் நீ சாப்பிடுவேன்றதுக்காக நான் சாப்பிட்டேன். ஆனா, நீ ஒண்ணுமே புரியாம, ஒரு ரீசனும் இல்லாம உன் கையில இப்படி பண்ணி வச்சுட்டு, என்ன புடிச்சு நீ கத்திக்கிட்டு இருக்க. அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டதும், அவன் "என்ன சொல்ற? உண்மையாவே நீ சாப்பிட்டியா? பொய் சொல்லலல்ல? இப்போ சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "சாப்பிட்டேன். பொய் சொல்லாத." "நான் ஏன் பொய் சொல்லணும்? நான் என்ன லூசா? பொய் சொல்றதுக்கு?" "சரி." ஓகே குடு. நான் சாப்பிட்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நீங்களும் அவன்கிட்ட அந்த பிளேட்ட குடுக்குறீங்க. அவனால எடுத்து சாப்பிட முடியல. பிகாஸ் நீங்க கட்டு போட்டு வச்சிருக்கீங்க. அவனால அது ஸ்பூன் கூட பிடிக்க முடியல. அவனுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. நீங்க அத பார்த்துட்டு ஜிவன் பக்கத்துல போயிட்டு, "குடு." ஜிவன் உங்களையே பார்க்குறான். "குடுன்னு சொன்னேன்." "பரவால்ல. நானே சாப்பிட்டுக்கிறேன்." "இங்க பாரு ஓவரா சீன் போடாத சரியா? குடு." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கிட்ட இருந்து பிளேட்டை வாங்கி ஸ்பூனை வச்சு அவனுக்கு ஊட்டி விட்டுறீங்க. அவன் உங்களே தான் பார்க்குறான். நீங்கள் அதில் எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஊட்டி விட்டுட்டு அவனுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு நான் காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜிமன் உங்களே தான் பார்க்குறான். உங்களுக்கு என்னன்னே தெரியல. அவங்களுக்காக சாப்பிடலன்னு சொன்னதுமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஜிம்மன் நேற்று நைட்டு குடிச்சிட்டு வளர்னது எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே போகிறீங்க. இவன் என்ன லவ் பண்ணானா? ஆனாலும் அத நம்பவே முடியலையே! இவன் எப்போ என்ன பார்த்தான்? எப்படி என்ன லவ் பண்ணான்? இவன் லவ் பண்றான்னு ஏன் என்கிட்ட சொல்லல? அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள 1000 கொஸ்டின் கேட்டுக்கிட்டே காலேஜுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர்நூன் போல இருக்கும். நீங்க வினித்த தான் தேடிட்டுருக்கீங்க. ஏன்னா வினித் ரொம்ப நேரமா ஆளவே காணோம். அவன்கிட்ட போய் பேசுறதுக்காக தான் நீங்க அவன தேடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணுகிட்ட, வினித்த பார்த்தியா?" "ம் பார்த்தனே." "அப்படியா? எங்க? எங்க பார்த்த? நான் அவன ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் ஆளவே காணோம். எங்க பார்த்த?" "அவன் டெர்ரஸ்க்கு போற மாதிரி பார்த்தேன். மேபி அவன் அங்க இருக்கலாம். நீ போய் பாரு."
சரி ஓகே நான் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வினிதா தேடி தான் டெர்ரஸ்க்கு போறீங்க. அங்க வினித்தும், வினித்தோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நேத்து ஜிம்முன் பேசினத பத்தியும், ஜிம்முன் உங்ககிட்ட நடந்துக்கிட்டத பத்தியும் வினித் கிட்ட சொல்லலான்னு தான் அங்க போயிருப்பீங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத நீங்க கேட்குறீங்க. "என்ன மச்சான், ம் இப்படி இப்படி மாத்திட்ட அந்த பையன, என்னால நம்பவே முடியலடா. கட்டின புருஷன் வேணாம், லவ் பண்ற நீ தான் வேணும்னு உன் பின்னாடி சுத்த வச்சுட்ட. எப்படிடா? ஹ! அவள உன்ன இந்த அளவுக்கு லவ் பண்ண வச்ச?" ஐயாவோட ஆக்டிங் அப்படி. இருந்தாலும் உன்னை ரொம்ப நம்புறாடா. ம். ரொம்ப லவ் பண்றா போல. அவனுக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டு, உன் கூட வந்துர்றேன்னு சொல்றால்ல. பரவால்லடா. உன்னை ரொம்ப லவ் பண்றா. உன்னை நம்புறாடா அவ்ளோ. ம். நம்பணும்ல. நான் அந்த அளவுக்கு அவகிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கேன்டா. பார்த்துக்கோ. அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. டேய்! அவ உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்றா. இனியும் அவள ஏமாத்தாதடா. அவகிட்ட ஒண்ணு உண்மைய சொல்லிடு. இல்லன்னா, அவ உன்ன உண்மையா லவ் பண்ற மாதிரி நீயும் அவள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுடா. டேய்! அவ என்ன லவ் பண்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நான் ரொம்பவே இன்னோசென்ட். அப்பாவியா இருக்கேன். நான் அவள மட்டும் தான் ட்ரஸ்ட் பண்றேன். நான் பொய் சொல்லவே மாட்டேன். நான் அவள உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னு அவ நெனச்சிட்டு இருக்காடா. அதனால தான் என்ன விட்டு குடுக்க மனசு இல்லாம என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றா. ஹ்ம். என்ன பண்றது? இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. அவ பொலிட்டீஷியன்ஸோட பொண்ணுன்னு. ஆனா எனக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சதுனால தானே மச்சான் அவள என் வழிக்கு வர வச்சேன். இதுவே நான் போயிட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கயேன், அவ ஒண்ண கூட கண்டுட்டு இருந்திருக்க மாட்டா. அப்படியே அவள ஃபோர்ஸ் பண்ணி என்ன லவ் பண்ண வச்சிருந்தாலும், இப்போ மேரேஜ் ஆச்சு பாரு. அதுல என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பா. புருஷனே கதின்னு சொல்லி. ஆனா இப்ப பாரு, அவ என் காலையே சுத்தி சுத்தி வரா. பூனைக்குட்டி மாதிரி. அதுக்கு ரீசன் அவள நான் அந்த அளவுக்கு நம்ப வச்சிருக்கேன். ம். அவ என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தா. அவ என்ன லவ் பண்றேன்னு சொன்ன அப்பவே நான் சரின்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கயேன், அவ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டா. ஒரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பா. ஆனா, அவ என் பின்னாடி சுத்துறான்னு தெரிஞ்சும் அலைய விட்டு தானே அவளோட நான் லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ, லவ்வோட பெயின் அவளுக்கு நல்லாவே தெரியும்டா. அந்த பெயின எனக்கு குடுக்கக்கூடாதுன்னு நெனைப்பா. அதுவும் இல்லாம என்ன துரத்தி துரத்தி லவ் பண்ணியிருக்கா. ஸோ, அவள ஈஸியா நான் விட்டு குடுத்துட்டு போக முடியாது. அதனால தான் நான் அந்த டயலாக்க ஒண்ண விட்டேன். அதுல மேடம் ஃபுல்லா ஃப்ளாட்டு. எனக்கு பையன நெனச்சா பாவமா இருக்குடா. ஆனா நீ சொல்றது கரெக்ட்டு தான். அவ என்ன உண்மையா லவ் பண்ணியிருக்கா. ஸோ, நான் அவள லவ் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ணத ஸ்டாப் பண்ணிட்டு, இதுக்கப்புறமாச்சும் அவள உண்மையா லவ் பண்ணலான்னு நெனைக்கிறேன். ஆனா என்ன, அவளுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாம பார்த்துக்கணும்டா. இல்லன்னு வச்சுக்கோ, ஈஸியா என்ன தூக்கி போட்டுட்டு போயிடுவா. பிகாஸ் அவன் அவளோட புருஷன். ஸோ, அவன் புருஷன் இருக்கும்போது, என்ன நம்பி வந்ததுக்காக நான் அவள ஏமாத்திட்டேன்னு சொல்லி, அவளுக்கு பிரேக்கப் ஆன சோகத்துல, அவனுக்கு ஈஸியா ஃபால் ஆயிடுவாடா. ஸோ, அவளுக்கு தெரியவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, இதே மாதிரி ஆக்ட் பண்ணி, அவள கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் செய்வாடா. மச்சான், அவள் கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஏதாச்சும் பார்த்து செய்வியா? ம். அவகிட்ட தான் அவ்ளோ சொத்து பணம்லாம் இருக்கே! எனக்காக ஏதாச்சும் செய்டா! என்னடா இப்படி சொல்லிட்ட? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என் லவ்வுக்கு நீ எவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. ஆ ஸோ உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா என்ன? கவலைப்படாத. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவளோட சொத்து எல்லாமே எனக்கு தானே வரும். ஸோ நான் உனக்கு குடுக்குறேன். சரியா? இது போதும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க உங்களால இத ஏத்துக்கவே முடியல. இவ்ளோ நாள் அவ உங்ககிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கானா? அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. நீங்க அங்கேருந்து ஸ்பீடா ஓடி போறீங்க. ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அப்படி அலறீங்க. ஏன்? ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறீங்க? நான் அப்படி யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? உண்மையா லவ் பண்ணது தப்பா? எதுக்கு? எதுக்கு என்ன இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க? என்னால முடியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செம்மையா அழுதுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்ளோ நேரம் அழுதுருப்பீங்கன்னு தெரியல. அப்படி கதறி கதறி அழுறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க உங்களால அங்க இருக்கவே முடியாம, நீங்க வீட்டுக்கும் வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்தும் உங்களுக்கு அதே யோசனை தான். உங்களால சத்தியமா இது ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அவ்ளோ ஹர்ட் ஆகுது. சின்சியரா ஒருத்தர லவ் பண்ணா, அவங்க நம்மள ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சா, நமக்கு எவ்ளோ வலிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வலிக்குது. உங்களால ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம
பேசாம தூங்குனாவாச்சும் உங்களுக்கு வினித் பத்தின தாட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூங்குறதுக்காக ட்ரை பண்றீங்க. ஆனா, அப்போ கூட உங்களுக்கு தூக்கமே வரல. உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லா வினித் பேசினது மட்டும் தான், அவன் உங்கள சீப்பா பிளான் பண்ணி ஏமாத்திட்டான்றது மட்டும் தான் ஓடுது. உங்களால ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம ஸ்லீப்பிங் பில்ஸ போட்டுட்டு தூங்குற அளவுக்கு மாறிட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் போல இருக்கும். நீங்க இப்போ தான் தூங்கி எழுந்துக்கிறீங்க. அப்போ கூட உங்களுக்கு மைண்டு நார்மலாவே இல்ல. நெறைய யோசனை தான் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாம இப்போ ஜிம்முன்னு பத்தின தாட், அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசினான் பார்த்தீங்களா? அது எல்லாமே ஓடுது. வினித் பேசினது, ஜிம்மன் பேசினதுன்னு ஒவ்வொன்னத்தையும் நீங்க யோசிச்சு பார்க்குறீங்க. இங்க பாரு வையன், நான் உன்ன இப்போ லவ் பண்ணலடி. மேரேஜுக்கு முன்னாடில இருந்தே உன்ன லவ் பண்றேன். அது ஏன்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? என்னை ஏன்டி ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்க? ஆ எதுக்குடி என்னை புழு பார்க்குற மாதிரி பார்க்குற? எனக்கு உன் கூட இருக்கிறது அவ்வளோ இஷ்டம். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறதா நினைக்காதடி. நீ நீ என் கூட இருக்கணும்னு தாண்டி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன். நீ இல்லாமல் எனக்கு எங்கேயுமே போகவும் பிடிக்கலடி. அது ஏன் உனக்கு புரியல? நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறதாவே ஏன்டி நினைக்கிற? அதில் இருக்க லவ்வை பார்க்கலாம்ல. ஆ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன்னை நான் வீட்டில் விட்டுட்டு போயிட்டு உன் ஒய்ஃப் எங்கடா, உன் ஒய்ஃப் ஏன் வரலன்னு கேட்டா நான் என்னடி சொல்ல முடியும் சொல்லு? எனக்கு நீ புரிஞ்சுக்கணும்டி என்ன. நான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி என்னை நீ லவ் பண்ணலனா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் என்னோடய லவ்வை நீ புரிஞ்சுக்கணும். நீ வினீத் கூட பேசுறது எனக்கு பிடிக்கலடி. அதனால தான் நான் உன் கூட சண்டை போடுறேன். புருஷன் நான் இருக்கும்போது நீ இன்னொருத்தன் கூட பேசினா என்னால் பார்த்துட்டு எப்படிடி இருக்க முடியும் சொல்லு? நான் இது பிஸ்னஸ் டீலுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா நீ எப்படியோ போட்டு நான் விட்டுருப்பேன்டி. உன்னை நான் எதுலேயுமே ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன். அது ஏன் உனக்கு புரியல? ஐ லவ் யூ ஐயன். ஐ லவ் யூ ஸோ மச். என்னை எப்படி நீ ஏற்றுப்ப? ஏன்டி என்னை விலக்கியே வச்சிட்ருக்க? அப்படின்னு ஜிம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசினது எல்லாமே உங்கள் மைண்டில் ஓடுது. நீங்கள் உங்களை லவ் பண்ணாதவன் மேலே உருகி உருகி லவ் பண்ணியிருப்பீங்க. உயிரையே வச்சுருப்பீங்க. ஆனால் ஒருத்தவங்க மேலே உயிரையே வச்சுருக்கான். ஆனால் நீங்கள் அவனை என்னன்னு கூட மதிக்கல. உங்களுக்கு உங்களை நினச்சாவே ஒரு மாதிரி இருக்குது. கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஜிம்மன் என்ன உண்மையாக லவ் பண்ணியிருக்கான். ஆனால் நான் என்னை ஏமாத்துறவனை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எதுக்கு காட்? எதுக்கு என் லைஃப்பில் நீங்கள் இப்படி விளையாடுறீங்க? நான் வினித்தை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிம்முன்னு என் கண்ணில் காமிச்சிருக்கலாம்ல. ஏன் அதை பண்ணலை? அவன் தான் எனக்கு இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு எனக்கு லவ் ஃபீலிங்ஸ் அவன் மேலே வளர்த்து விட்டீங்க? இப்போது நான் மறக்கவும் முடியாமல் அவன் பண்ணதை ஏற்றுக்கவும் முடியாமல் நான் இங்கே தவிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் தவிக்கிறது உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? சொல்லு. ஏன் என் லைஃப்பில் மட்டும் நீங்கள் இப்படி விளையாடுறீங்க? எனக்கு எனக்கு சுத்தமாக வாழவே பிடிக்கல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எனக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும். ப்ளீஸ் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. என்னால் வினித்தை மறக்க முடியல. அவன் பண்ணதை ஏற்றுக்க முடியல. ஆனால் ஜிம்மனையும் இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. ஆனால் என்னால் வினித் கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக முடியுமான்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு இடத்துல கூட அவன் என்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கான்னு கூட என்னால் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் முட்டாளாக இருந்திருக்கேன். அவன் என்னோட பிளான் பண்ணி ஏமாத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் அவனை பற்றி நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவன்கிட்ட இருந்து நான் மூவ் ஆன் ஆகுறது தான் கரெக்ட். ஆனால் என்னால் முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வினித்தை பற்றி ஞாபகம் என் மனசுலேருந்து எடுத்துருங்க. அடியோடு எடுத்துருங்க ப்ளீஸ். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு போல் ஜிம்முன்னு வரான். அவன் வந்த டயர்டில் அவங்கக்கிட்டலாம் எதுவுமே பேசல. அவன் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டான். உங்களுக்கு தூக்கமே வரல. என்ன பண்ணுறது உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி
ஜிம்முன தான் பார்க்குறீங்க. அவள அவ்ளோ அழகா க்யூட்டா தூங்கிட்டுருக்கா. முதல் முறையா நீங்க ஜிம்முன ரசிக்கிறீங்க. என்ன மன்னிச்சிரு ஜிம்மன். என்ன மன்னிச்சிரு. நீ என்ன உண்மையா லவ் பண்றது புரிஞ்சுக்காம நான் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்றேன். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட சண்டைலாம் போட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடு. அந்த விண்ணுத்தி என்னை ஏமாத்திட்டா. இதை என்னால் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன். என்ன மன்னிச்சிரு ஜிம்மன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டல்ல. ம் இன்னும் கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணு. நான் உனக்காக மட்டுமே நான் வாழுவேன். என்னை மாற்றிக்கிறேன். ஐம் சாரி ஜிம்மன். ஐம் ரியலி சாரி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படி ஒரு ஃபியூ டேஸ் போகுது. நீங்கள் வினித் கிட்ட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்போது ஜிம்மனுக்காக எல்லாமே பண்ணுறீங்க. ஜிம்மன் கிட்ட நல்லா பேசுகிறீங்க. ஜிம்மன் கிட்ட சண்டைலாம் போடுறதே கிடையாது. அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைன் டே. நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஃபைனலாக வீட்டுக்கும் ரீச் ஆயிட்டீங்க. அக்கா, அவர் சாப்பிட்டாரா? இல்லைம்மா, அவர் சாப்பிடல. என்னக்கா சொல்கிறீங்க? அவருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டு தானே நான் போனேன். இல்லைம்மா, வீட்டில் கொஞ்சம் அவசரம் வேலையாக இருந்துச்சு. அதனால நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி தாம்மா நானும் வந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தாம்மா தெரியுது அவர் சாப்பிடவே இல்லைன்னு. என்னக்கா, இல்லாட்டி எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. நானாச்சும் வந்திருப்பேன்ல. அவர் எப்போ நீங்கள் கிளம்புனீங்க? மார்னிங் போல் இருக்கும். என்னக்கா, எனக்கு ஒரு கால் பண்ணி நீங்கள் சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம்ல. சாரிம்மா, எனக்கு அவருக்கு அடிபட்டிருக்குன்றதே ஞாபகமே இல்லை. அதனால தான் அவர் போட்டு சாப்பிட்டு பாருன்னு நினச்சிதாம்மா நான் போயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. என்னக்கா நீங்கள் போங்கக்கா. சரி விடுங்க. போயிட்டு ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வாங்க. நான் போயிட்டு அவனுக்கு கொடுக்குறேன். அவன் பசியோடு இருப்பானோ என்னமோ தெரியல. இல்லைம்மா, நான் வந்ததுமே அக்கா பேசுறதுக்கு டைம் இல்லை. அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் போய் கொஞ்சம் கொண்டு வரீங்களா? சரி ஓகேம்மா, நான் போய் இதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிச்சனுக்கு போயிட்டாங்க. நீங்களும் அங்கே டைனிங் டேபிள்லேயே உங்களோட பேகு, உங்களோட ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த பிளேட் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஆனால் அங்கே ஜிம்மன் ரொம்ப ஜாலியாக உட்காந்து வீடியோ கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அது பார்த்ததுமே செம்ம டென்ஷன். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. பிகாஸ் அவன் அடிப்பட்ட அதே கையால் அந்த கேம் ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு கோவம் தலைக்கேறுது. நீங்கள் டோரை டம்முன்னு சாத்திட்டு முன்னாடி நடந்து போகிறீங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு எதுக்கு என்கிட்ட இப்படி நடிக்கிற? ஆ உனக்கு கை சரியாயிடுச்சு. ஆனால் கை சரியானது என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல. மார்னிங்லேருந்து நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியாமல் நான் எவ்வளோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன் தெரியுமா? உன்னை பற்றின தாட் ஒரு நிமிஷம் கூட என் மைண்டில் இருந்து போகல. ஆனால் நீ உன் கை சரியானதை என்கிட்டேருந்து மறைச்சிருக்க. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற? ஆ இதுக்காக தான். புரியல? ஆமாடி, இதுக்காக தான். இப்போ சொன்னியே, மார்னிங்லேருந்து உன்னை பற்றின தாட் மட்டும்தான் இருந்தது மைண்டுக்குள்ளே. உன்னோட தாட் மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு, நீ சாப்பிட்டியா இல்லையான்னு அப்படின்னு சொன்னல. அதுக்காக தாண்டி. எனக்கு வேறு என்ன பண்ணி உன்னை என்கிட்ட கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. இத்தனை நாள் நீ என்கிட்ட அவ்வளோ பாசமாக என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்ட. இது நீ மனிதாபிமானத்தில் பண்ணியிருந்தாலுமே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுடி. நீ என்னை விட தள்ளி தள்ளி போயிட்டுருந்த. ஆனால் எனக்கு கையில் அடிபட்டிருக்கு, என்னால் சாப்பிட முடியலன்னு சொன்னதும் எனக்காக ஊட்டி விட்டேன். எனக்காக ஒவ்வொரு விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணேன். நீ காலேஜுக்கு போனாலும் இங்கே மெய்டு அக்காவுக்கு கால் பண்ணி நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு நீ கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடி. அதுக்காக தான் எனக்கு கை சரியானதோ நான் உங்ககிட்ட சொல்லலை. பிகாஸ் நீ என் கூட இப்படி இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இன்னமும் கையை ஏதாச்சும் பண்ணலாமான்லாம் யோசித்தேன். ஏன்னா நீ என் கூட இருக்கணுன்றதுக்காக. ஆனால் நான் மறைக்கணும்னு நினைக்கலடி. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஜிம்மன் பேசினதும். நீங்கள் ஜிம்மன் பக்கத்தில் போய் உக்காந்து, ஏன் ஜிம்மன் இப்படியெல்லாம் பண்ணுற?
நீ ஏன் இது எல்லாத்தையும் பண்ணணும் சொல்லு? பிகாஸ் உனக்கு நான் எப்படிடி சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு நீ என் கூடவே இருக்கணும். என் பக்கத்திலே இருக்கணும்டி. அதுதான். அப்படின்னு சொன்னதும், சரி அதுக்காக நீ என்கிட்ட இனிமே பொய்லாம் சொல்லாத. புரிஞ்சுதா? சாப்பிடு. ஆஃப்டர்நூன் கூட சாப்பிடல. ஏன் சாப்பிடல? பசி இல்லடி. நடிக்காத. நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரிஞ்சதும் நான் உனக்கு வந்து ஊட்டி விடணும். அதுக்காக தானே சாப்பிடாம இருந்த நீ? ஆ? அப்படிலாம் இல்ல. அப்படிதான். புடி சாப்பிடு. எனக்கு தான் ஏய் நடிக்காத. அதான் உன் கை சரியாயிடுச்சுல. ஒழுங்கா சாப்பிடு. நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. இங்கே ஜிம்மு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்களும் ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துட்டு, என்ன இவன் சரின்னு பைத்தியக்காரனா இருக்கான். நான் அவன் கூடவே இருக்கணுன்றதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணுறான்னா? அவனோட கையை இன்னமும் காயப்படுத்தணுன்றதுக்காக யோசிச்சான்லாம் வேற சொல்கிறான். இந்த அளவுக்கு ஒருத்தன் லவ் பண்ண முடியும்? என்னோட லவ் தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவன் என்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் அவன் கூட மட்டுமே இருந்தால் போதும்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கான். ஆனால் இவனோட லவ்வை நான் புரிஞ்சுக்காமல இருந்திருக்கேனே. இதுக்கு மேலே ஜிம்முனை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஜிம்முனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. ஜிம்மன் அவன் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்களும் அவனை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்ட்டாக பெட்டுக்கு இன்னொரு சைடு வந்து படுத்துட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் நல்லா தூங்கிட்டான். நீங்கள் ஜிம்மனுக்கு க்ளோஸாக போயிட்டு அவனை ஹக் பண்ண மாதிரி படுத்து தூங்குறீங்க. இப்படியே தான் அவங்களோட டேஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ஜிம்மன்கிட்ட நல்லாவே பேசுகிறீங்க. அவனை திட்டுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. அவனுக்கு நீங்கள் ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆகிட்டீங்கன்னு ஜிம்முனுக்கு தெரியுது. பிகாஸ் அவன் உங்கள் கண்ணால் நிறைய டைம் பார்த்துருக்கான். ஸோ அவனுக்கு அது அட்வான்டேஜ் ஆகுது. அவன் உங்ககிட்ட க்ளோஸாக வர ஸ்டார்ட் பண்ணுறான். அப்பப்போ குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணுறது, உங்களை கண்ணாலே ஃப்ளர்ட் பண்ணுறது, அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு அவன் பண்ணுறது எல்லாமே ப்ளஷ் ஆகும். அவன் மட்டும் நீங்கள் கோவமாக சீனை போட்டாலுமே அவன் பார்க்காத டைம் அவன் பண்ணுறத நினச்சி அப்படி சிரிப்பீங்க. அவன் உங்களுக்காக பண்ணுற எஃபர்ட் எல்லாத்தையும் நினச்சி அவ்வளோ ரசிப்பீங்க. உங்களுக்கு ஜிம்முன்னு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் சுத்தமாக வினித்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை. வினித் உங்ககிட்ட பேச வந்தாலும் நீங்கள் அவனை இக்னோர் பண்ணிட்டு போகிறீங்க. அவன் பிளாக்மெயில் பண்ணுவான். லைக் எமோஷ்னல் பிளாக்மெயில் மாதிரி பண்ணுவான். ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி நிறைய பண்ணியிருப்பான். ஆனால் நீங்கள் அவன் சொல்கிறது எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டீங்க. நீங்கள் ஜிம்முனை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு மட்டும் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்படியே தான் உங்களுக்குள்ளே போயிட்டு இருந்திருக்கும். இப்படியே உங்களுக்கு மேரேஜ் ஆக்கி கிட்டத்தட்ட 7 மந்த் ஆகுது. ஒரு டைம் ஜிம்முன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பான். அதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருப்பான். ஏன்டி ஏன் என்னை நீ ஏற்றுக்கவே மாட்டேங்கிற? ஆ நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. அது உனக்கு புரியுதா இல்லையா? என் இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தா உன்னை இப்படி உன்னை தனியாக உன் இஷ்டம் போல் விட்டுருப்பானா? சொல்லுடி. ஆ அவன் என்னோட பொண்டாட்டின்னு உரிமை எடுத்துக்கிட்டு அவனுக்கு வேண்டியதெல்லாமே பண்ணியிருப்பான்டி. ஆனால் நான் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கேனா? ம் இல்லை என் சுண்டு விரலாச்சும் உன் மேலே பட்டிருக்குமா? நீ என்னை எப்போ ஏற்றுக்கிறியோ உன்னை முழு மனசோட எனக்கு நீ கொடுக்கணும் தானடி. இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஆ நீயே கொஞ்சம் நல்லா யோசிடி. யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்லியிருப்பான். இப்போ நீங்கள் அதை யோசித்து பார்க்குறீங்க. கரெக்ட். ஜிம்மின் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா என் நேரத்துக்கு அவன் என்னை சும்மா விட்டுருக்க மாட்டான். அவனுக்கு வேண்டியதை என்கிட்ட இருந்து கண்டிப்பாக எடுத்து வந்திருப்பான். ஆனால் எனக்கும் ஜிம்முனுக்கும் மேரேஜ் ஆகி 7 மந்த்து கிட்ட ஆகுது. ஆனால் இப்போ வரைக்குமே ஜிம்மன் என்னை தப்பாக ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல. இப்படி இருந்த ஒருத்தனை எப்படி நான் புரிஞ்சுக்காமல் போனேன்? என் மேலே கொஞ்சம் கூட லவ்வே இல்லாதவன் ஒருத்தன் மேலே உருக்கி உருக்கி லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பரவாயில்ல. ஜிம்மன் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வினித்தை பற்றின சுயரூபம் எனக்கு தெரிய வச்சாரோ என்னமோ அந்த கடவுள். அப்போ நான் அப்படி அழுதேன். ஆனால்
இப்போ கடவுளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க அப்படி பண்ணதால மட்டும் தான் நான் இப்போ என் ஜிம்முன புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன முழு மனசோட என் ஜிம்மனுக்கு குடுக்கலான்னு நான் முடிவும் பண்ணிட்டேன். அப்படின்னு நீங்க அப்படியே ப்ளஷ் பண்ணிட்டு நின்னுட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் நைட்டு போல வரான். ஜிம்மனோட கார் சவுண்ட் கேட்டதும் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. எங்க ஜிம்மன் ஸ்டெப்ஸ் ஏறி உங்களோட ரூமுக்கு தான் வரான். அவன் டோரை ஓப்பன் பண்ணதுமே பார்க்குறதே உங்கள தான். பிகாஸ் நீங்கள் டோருக்கு முன்னாடியே அவ்வளோ செக்ஸியாக நின்றுட்டுருக்கீங்க. லைக் ஒரு சாரீ வேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு பார்க்கவே அந்த வாரணம் ஆயிரம்ல சிம்ரன் மேம் வந்து சூர்யா சார் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஒயிட் சாரீ போட்டுட்டு ஒரு மாதிரி போஸ் கொடுத்து நின்று நம்ம சூர்யா சாரை பார்த்துட்ருப்பார்ல, அதே மாதிரி தான் நீங்கள் ஜிம்மில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியாமல் உங்களையே பார்க்குறான். அப்போது என்னடி இது? ஆ எதுக்கு இப்போது இப்படி வந்து நின்றுட்டுருக்க? எங்கேயாச்சும் வெளியே கிளம்பிட்டியா என்ன? எங்கே போகிற? என்கிட்ட வெளியே போகிறதா ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணலை. ஆ ஆமாம், எதுக்கு இப்படி ரிவ்லிங்கான ஒரு சாரியை போட்டுட்ருக்க? ஆ இந்த சாரீ போட்டுட்டா நீ வெளியே போகிற? நீங்கள் ஜிம்மினியே தான் பார்த்துட்ருக்கீங்க. எதுக்குடி இப்போ என்ன அப்படி பார்க்குற? அப்போ நீங்கள் ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சிட்டு உள்ளே போகிறீங்க. ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவனை உள்ளே நிற்க வச்சுட்டு ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி ஜிம்மனை தான் பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோவை ரைஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் ஜிம்மன், நான் எங்கேயும் வெளியெல்லாம் போகல ஜிம்மன், வீட்டில் தான் இருக்கேன். அப்புறம் எதுக்குடி இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், அதுவும் இவ்வளோ மேக்கப்போட? ஆ எதுக்கு? பிகாஸ் இவ்வளோ நாள் நீ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ அதை உனக்கு கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஜிம்மன். என்ன? ஏய் எனக்கு புரியல, என்னடி சொல்கிற? ஆமாம் ஜிம்மன், நான் என்னை முழு மனசோட உனக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வயன் விளையாடாத, நான் அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன் சொல்லிட்டேன். இல்லை ஜிம்மன், சீரியஸாக தான் சொல்கிறேன். ஐ லவ் யூ. அவ்வளோதான். இது ஜிம்னால் சத்தியமாக நம்ப முடியல. ஏய் வயன் விளையாடாதடி, அப்புறம் எனக்கு ஆசை காமிச்சு மோசம் பண்ணுற மாதிரி பண்ணிடாத, நான் சொல்லிட்டேன். இல்லை ஜிம்மன், ஐம் சீரியஸ். ஐ ரியலி லவ் யூ, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஜிம்மன் ஸ்பீடாக வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஏண்டி? எதுக்கு? ஏன் என்னை இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்ச? ம் என்ன உண்மையாகவே லவ் பண்ணுறியா? என்னால் சத்தியமாக நம்ப முடியலடி. எப்படி இப்படி சடனாக ஒரு சேஞ்ச்? ஆ விளையாடாத வையன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் சொல்லிட்டேன். ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிம்மன் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. போதுமா? இப்போவாச்சும் நம்புறியா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜிம்மன் உங்களோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் ஜிம்மனுக்கு ஈக்குவலாக கிஸ் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் கிஸ்ஸை பிரேக் பண்ணாமல் உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு பெட்டுக்கு தான் போகிறான். உங்களை பெட்டில் அப்படியே அழகாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் என்ன அப்படின்னு உங்களோட ஐப்ரோவை ரைஸ் பண்ணி கேட்குறீங்க. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். ஹோவர் ஆகி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அப்படின்னு ஒவ்வொரு பிளேஸ்லேயும் விடாமல் உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஐ லவ் யூ அயன், ஐ லவ் யூ ஸோ மச். என் லைஃப்பில் இது நடக்குமான்னு நான் எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? ஆனால் ஃபைனலி நான் ஆசைப்பட்ட நாள் இப்போ வந்துருச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஒய்யன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அவனோட சிக்ஸை ஹோல்ட் பண்ணி ஐம் சாரி, உன்னை இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ண வச்சதுக்கு ஐம் ரியலி சாரி ஜிம்னா. இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை நான் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். இனிமேல் நீ ஹர்ட் ஆகுற மாதிரி என்றைக்குமே நடந்துக்க மாட்டேன். ஐ லவ் யூ,
அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்முனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ அவன் ஃபர்தராக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களோட நெக்கு அங்கெல்லாம் கிஸ் பண்ணி ஒரு மாதிரி பைட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட்டு அவங்கள நெக்கில் பைட் பண்ணியிருப்பான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போது உங்களுக்கு அது ரொம்பவே இரிட்டேட் ஆகியிருக்கும். உங்களுக்கு அது பிடிக்காமலே இருந்திருக்கும். ஆனா, இப்போ நீங்க அவனோட கிஸ்ஸ ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ, ஃபர்தரா ஜிமின் அவனோட வேலைய ஸ்டார்ட் பண்றான். அப்புறம் என்ன? நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. ஓகே மிஸ். இந்த ஒன் ஷாட்ட நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் நான் இன்னொரு ஒன் ஷாட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் லவ் யூ ஆல். பாய். அண்ட் இது வந்து எடிட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஒன் ஷாட்ட ஃபுல்லா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஒன் ஷாட்ட பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லாஸ்ட்ல நான் ஒரு பாதி பாட்ட கட் பண்ணிட்டு தான் நான் இத போடுறேன். பிகாஸ் கன்டென்ட் வீடியோன்னு சொல்லி ஸ்ட்ரைக் குடுத்துட்டாங்க. ஸோ, அத ரிமூவும் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் இப்போ எடிட் பண்ணிட்டு அகெயின் போடுறேன். இப்போ எப்படி இத கன்டென்ட் வீடியோன்னு சொல்லி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். பிகாஸ் எது கன்டென்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் நான் அத டெலீட் பண்ணிட்டு தான் அகெயின் இத நான் போட்டிருக்கேன். ஸோ, ஓகே இப்போ பார்க்கலாம். எப்படி இத கன்டென்ட் வீடியோன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி.